வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகா மேக்ஸ் டியூஷன்லேருந்து பயிற்சி 1.1 இருக்கிற எல்லா சம்ஸும் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3 மற்றும் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, -4. அதுக்கப்புறம் அதுலேயே செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு செட் ஆஃப் பி கமா கியூ. தேர்ட் கொஸ்டின், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எம் கமா என், பி ஈக்குவல் டு நல் செட். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த 3 கொஸ்டின்லேயுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் எப்பவும் போல் முதல்ல கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, -4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அப்போது முதல்ல ஏவோட கணம் 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் ஏவோட கணம் 2, -2, 3. இப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் 2, 2, 2, -2, 2, 3, -2, -2, -2, -2, -2, -3, 3, 2, 3, 3. ஸோ இதாங்க ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட கணத்தை எழுத போகிறோம். 2, -2, 3 கிராஸ் 1, -4. இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. இதுதான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட செட்டு 1, -4 கிராஸ் ஏவோட செட்டு 2, -2, 3. அப்போ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு இதை கிராஸ் பண்ணோன்னா 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்கான 3மே நம்ம ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ 3மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஷின், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏக்கும் பிக்கும் ஒரே செட்டை தான் எடுக்க போகிறோம். பி கமா கியூ அப்படிங்கிற செட்டை வச்சு தான் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு பி கமா கியூ, பி ஈக்குவல் டு பி கமா கியூ அப்படின்னா நம்ம ஏ கிராஸ் ஏ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செட் ஆஃப் பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. அப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் ஏ. இதே மாதிரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கமா கியூ கிராஸ் பி கமா கியூ. அப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தாங்க வரும். செட் ஆஃப் பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட செட்டு பி கமா கியூ, ஏவோட செட்டு பி கமா கியூ. அப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. ஸோ நம்ம செகண்ட் கொஷின்லேயுமே ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ 3மே கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க 3வது கொஷின் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு எம் கமா என், பி ஈக்குவல் டு வெற்று கணம் நல் செட்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு எம் கமா என், பி ஈக்குவல் டு வெற்றி கணம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவோட கணம் எம் கமா என்னு, பியோட கணம் வந்துட்டு வெற்று கணம். அப்போது ஒரு வெற்று கணத்தோட ஒரு வெற்றிலா கணமாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் ஆஸ் யூஷுவல் வெற்று கணம் தான் வரும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம 0வோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 0 தான் வரும் இல்லையா. ஸோ அதே மெத்தட் தான். அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லும்போது வெற்று கணம் தான் ஆன்சராக வரும். பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது பியோட கணம் வெற்று கணம் இன்ட்டு ஏவோட கணம் எம் கமா என். அப்போ இதுவும் அது மல்டிப்ளை பண்ணும்போது வெற்று கணம் தான் வரும். அப்போ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ எல்லாமே வந்துட்டு
வெற்று கணம். A cross A equal to set of m, n cross m, n. இப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? m, 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 n, n, m, n, n. இதுதான் வந்துட்டு A cross ஏவோட செட்டு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு பயிற்சி 1.1ல் 3 சம் ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்க 3 சம்மே வந்துட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3 மற்றும் b ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸு என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a ஆகியவற்றை காண்க. கொஷனில் ஏவோட செட்டு அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க, செட் ஆஃப் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி. ஆனால் பிக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகைப்படக்கூடிய எண்கள் தான் வந்து பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகா எண் 10க்கு உள்ளே இருக்கிற எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அப்போ பியோட செட் என்ன வரும்? 2, 3, 5, 7. அப்போது ஏ பியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏ பியோட கணங்களை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க கொஷின்லன்னா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட கணம் 1, 2, 3 கிராஸ் பியோட கணம் 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பியோட கணம். அப்போ நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏவை கண்டுபிடிச்சிடலாம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட கணம் 2, 3, 5, 7 கிராஸ் 1, 2, 3. இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. இதுதான் வந்துட்டு பி கிராஸ் ஏ. அப்போ கொஷினில் கேட்டிருந்தா ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஷினு, தேர்ட் கொஷினு, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாடல் சம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்தோம். வழக்கம் போல் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்து ஆன்சரில் எழுதணும். ஸோ அதை தான் எழுத போகிறோம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எடுத்து எழுதிட்டோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவையும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் ஏன்னு எழுதியிருக்கிற வரிசை ஜோடிகளின் கணம் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஜோடிகளில் இருக்கிற மொதல் நம்பர் எல்லாமே பியோட கணத்துலேருந்து வந்தது, 2வது நம்பர் எல்லாமே ஏவோட கணத்தில் இருக்கக்கூடியது. அப்போ இதுதானே, அப்போ அதுதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஏவையும் பியையும் கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ பியோட கணம் என்ன வரும்? -2 கண்டினியூ எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. அப்போ -2 வரும். 0 2 முறை வந்திருக்கு. அப்போ ஒரு தடவை 0 போடுவோம். 3 2 முறை வந்திருக்கு. அப்போ 3 போடுவோம். அப்போ பியோட கணம் என்ன? -2, 0, 3. அதே மாதிரி ஏவோட கணத்துக்கு என்ன வந்திருக்கோன்னா 3 4 தான் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கு. அப்போ 3, 4 அப்படிங்கிறது தான் ஏவோட கணம். நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளாஸ் போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா குன்னத்தூர் வில்லேஜ், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அப்போது மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க 10th படிக்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 10th படிக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகா மேக்ஸ் டியூஷன்லேருந்து. இது பயிற்சி 1.1ஓட பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4வது சம். ஏ ஈக்குவல் டு 5, 6, பி ஈக்குவல் டு 4, 5, 6,
சி ஈக்குவல் டு 5, 6, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போது முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏவோட கணத்தை 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 5, 6 இன்ட்டு 5, 6. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கிடைச்ச ஏ கிராஸ் ஏ இந்த கணத்தை வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்க போகிறோம். ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இதை கண்டுபிடிச்சி அதோட ஈக்குவல் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி கிராஸ் பி. அப்போ பி கிராஸ் பி அப்படின்னா பியோட கணத்தை 2 முறை எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4, 5, 6 இன்ட்டு 4, 5, 6 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து பி கிராஸ் பி. நெக்ஸ்ட் நம்ம சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி ஈக்குவல் டு சியோட கணத்தை 2 முறை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5, 6, 7 இன்ட்டு 5, 6, 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. இதுதான் வந்துட்டு சி கிராஸ் சியோட கணம். பி கிராஸ் பியையும் சி கிராஸ் சியையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன், அதாவது ரெண்டுத்துலையும் எது பொதுவாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு சொல்லும் போது முதல்ல பி கிராஸ் பியோட கணத்தை எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியோட கணத்தை எழுதிக்கணும். அப்போது 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6 இன்டர்செக்ஷன் 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போது இது ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ எது காமனாக இருக்குது? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இது வந்து காமனாக இருக்குது. அப்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவல் டு 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நம்ம 1 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கணம் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அதே மாதிரி ரெண்டாவது 2ன்னு சொல்லி நோட் பண்ணோம் இல்லையா, அந்த கணம் வந்துட்டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவல் டு 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, 1ம் 2ம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதில் இருக்கிற வரிசை ஜோடிகள் வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்போ தேர்ஃபோர் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்று சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். கொஷின் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, பி ஈக்குவல் டு 2, 3, 5, சி ஈக்குவல் டு 3, 4 மற்றும் டி ஈக்குவல் டு 1, 3, 5 எனில் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும். ஆன்சரில் வழக்கம் போல் கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, பி ஈக்குவல் டு 2, 3, 5, சி ஈக்குவல் டு 3, 4, டி ஈக்குவல் டு 1, 3, 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நாம் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போது ஏவோட கணம் 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சியோட கணம் 3, 4. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா 2 கணத்துலேயும் பொதுவாக இருக்கிறது தான் எழுதணும். அப்போ 2 கணத்துலையும் எது பொதுவாக இருக்குது? 3 மட்டும்தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3. அடுத்ததாக பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பியோட கணம் 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டியோட கணம் 1, 3, 5. இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3, 5 காமனாக இருக்குது. அப்போது பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3, 5. நமக்கு கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும் இல்லையா.
அதுக்காக நம்ம முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிச்சி வச்சுட்ருக்கோம். அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கிடச்சிரும் இல்லையா. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3 கிராஸ் செட் ஆஃப் 3,5 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3,3 3,5. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு இதுதான் 3,3 3,5. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட கணம் 1,2,3 கிராஸ் பியோட கணம் 2,3,5. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. அடுத்தது சி கிராஸ் டி. சியோட கணம் 3,4 கிராஸ் டியோட கணம் 1,3,5. அப்போது சி கிராஸ் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. நாம் ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியோட கணம் 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5 இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியோட கணம் 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. அப்போது இதில் பொதுவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து எழுத போகிறோம். இதில் பொதுவாக என்னென்ன இருக்குது? அப்போது 3,3 3,5 இது ரெண்டும் தான் வந்துட்டு பொதுவாக இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3,3 3,5. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3,3 3,5. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3,3 3,5. அப்போ ரெண்டுலுமே வந்து அந்த ஜோடிகள் சேமாக தானே இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம், 1 ஈக்குவல் டு 2 ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்று சரிபார்க்கப்பட்டது. கொஷின் ஏ ஈக்குவல் டு 1,2,3 பி ஈக்குவல் டு 2,3,5 சி ஈக்குவல் டு 3,4 மற்றும் டி ஈக்குவல் டு 1,3,5 எனில் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும். ஆன்சரில் வழக்கம் போல் கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 1,2,3 பி ஈக்குவல் டு 2,3,5 சி ஈக்குவல் டு 3,4 டி ஈக்குவல் டு 1,3,5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். நாம் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போது ஏவோட கணம் 1,2,3 இன்டர்செக்ஷன் சியோட கணம் 3,4. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ரெண்டு கணத்துலேயும் பொதுவாக இருக்கிறது தான் எழுதணும். அப்போ ரெண்டு கணத்துலையும் எது பொதுவாக இருக்குது? 3 மட்டும்தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3. அடுத்ததாக பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பியோட கணம் 2,3,5 இன்டர்செக்ஷன் டியோட கணம் 1,3,5. இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 5 காமனாக இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3,5. நமக்கு கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்காக நம்ம முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிச்சி வச்சுட்ருக்கோம். அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கிடச்சிரும் இல்லையா. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3 கிராஸ் செட் ஆஃப் 3,5 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3,3 3,5. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு இதுதான் 3,3 3,5. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு
ஏவோட கணம் 1,2,3 கிராஸ் பியோட கணம் 2,3,5. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. அடுத்தது சி கிராஸ் டி. சியோட கணம் 3,4 கிராஸ் டியோட கணம் 1,3,5. அப்போ சி கிராஸ் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. நாம் ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியோட கணம் 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5 இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியோட கணம் 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. அப்போது இதில் பொதுவாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து எழுத போகிறோம். இதில் பொதுவாக என்னென்ன இருக்குது? அப்போது 3,3 3,5 இது ரெண்டும் தான் வந்துட்டு பொதுவாக இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3,3 3,5. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நோட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3,3 3,5. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3,3 3,5. அப்போ ரெண்டுலுமே வந்து அந்த ஜோடிகள் சேமாக தானே இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம், 1 ஈக்குவல் டு 2 ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்று சரிபார்க்கப்பட்டது. A equal to x belongs to W, x less than 2. B equal to x belongs to N, 1 less than x less than or equal to 4. மற்றும் C equal to 3,5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. அதுலேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா A கிராஸ் B யூனியன் C equal to A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. செகண்ட் கொஸ்டின் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C equal to A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. Third question, A union B cross C equal to A cross C union B cross C. வாங்க ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆன்சரில் வழக்கம் போல் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை முதல்ல எடுத்து எழுதணும். அப்போ A equal to x belongs to W, x less than 2 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு B equal to x belongs to N, 1 less than x less than or equal to 4 எழுதிட்டோம். C equal to 3,5. இப்போது ஏக்கும் பிக்கும் வந்து கண்டிஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் அதோட செட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர், அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 அப்படின்னா 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரையும் வரும். அப்போ ஏவோட செட் என்ன வரும், 0,1. அதே மாதிரி பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துருக்காங்க. என் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது அதோட வேல்யூஸ் என்ன எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ லெஸ் தென் அப்படின்னா 1 எடுத்துக்கக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 4 எடுத்துக்கணும். அப்போது பியோட செட் என்ன வரும், 2, 3, 4. இதுதான் வந்து பியோட செட். இப்போ நெக்ஸ்ட் அந்த கொஷனில் கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷனில் நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி யூனியன் சி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பி யூனியன் சி ஈக்குவல் டு பியோட செட்டு 2, 3, 4 யூனியன் சியோட செட் 3,5. அப்போ பி யூனியன் சி ஈக்குவல் டு இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா 2, 3, 4, 5. இதை ஏவோட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி கிடச்சிரும் இல்லையா. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 கிராஸ் பி யூனியன் சியோட செட்டு 2, 3, 4, 5. அப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 கிராஸ் பியோட செட்டு 2, 3, 4. அப்போது இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. இதே மாதிரி ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவோட செட்டு 0,1
கிராஸ் சியோட செட்டு 3,5. அப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5. இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் சியோட செட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் வச்சு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 அப்படின்றது ஏ கிராஸ் பியோட செட். அதை எழுதிட்டோம். யூனியன் ஏ கிராஸ் சியோட செட்டு 0,3 0,5 1,3 1,5. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்க போகிறது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போது ஈக்குவல் டு செட் ஆஃப் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. இதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதோட செட்டு எடுத்து எழுதுறோம். 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, அதோட வேல்யூவும் வந்துட்டு 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 அப்படின்னு சொல்லி சேமாக இருக்குது. அப்போது ரெண்டோட செட்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்று சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் இருக்கிற ரெண்டு சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செகண்ட் கொஸ்டினில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இதில் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பியோட செட்டு 2,3,4 இன்டர்செக்ஷன் சியோட செட்டு 3,5. அப்போது இன்டர்செக்ஷன் சொல்லும் போது இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3 மட்டும்தான் வரும், ஏன்னா 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பி இன்டர்செக்ஷன் சியோட ஏவோட செட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிடைக்குமா. அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதோட செட்டு 3. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 0,3 1,3. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதை கண்டுபிடிச்சி அந்த ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம இதில் என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 கிராஸ் பியோட செட்டு 2,3,4. இதோடதே கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இதே மாதிரி ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 சியோட செட்டு 3,5. அப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5. அப்போது நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் இல்லையா அதோட செட்டு 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியோட செட்டு 0,3 0,5 1,3 1,5. இப்போது நம்ம இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்து எழுத போகிறோம். அப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, 0,3யும் 1,3யும் தான் இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 0,3 1,3 அப்படின்னு சொல்லி வரும். இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 0,3 1,3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு சேம் அதே தான் வந்திருக்கு, 0,3 1,3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதில் வந்து என்ன ப்ரூவ் பண்ணலாம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்று சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. தேர்ட் கொஸ்டினில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதில் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 யூனியன் பியோட செட்டு 2,3,4. அப்போது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா 0,1 2,3,4. இதுதான் வந்து ஏ யூனியன் பி.
இப்போ இந்த செட்டோட சியோட செட்டை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ யூனியன் பி கிராஸ் சி கிடச்சிரும் இல்லையா. அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பியோட செட்டு 0,1,2,3,4 கிராஸ் சியோட செட்டு 3,5. அப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து ஏ யூனியன் பி கிராஸ் சி. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதை தான் கண்டுபிடிச்சி நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏ யூனியன் பி கிராஸ் சி இதோட வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போது நம்ம ஏ கிராஸ் சி முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 0,1 கிராஸ் சியோட செட்டு 3,5. அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 0,3, 0,5, 1,3, 1,5 அப்படின்னு சொல்லி வருது. இதே மாதிரி பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போது பி கிராஸ் சி ஈக்குவல் டு பியோட செட்டு 2,3,4 கிராஸ் சியோட செட்டு 3,5. அப்போ பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்துட்டு பி கிராஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. அப்போது ஏ கிராஸ் சியோட செட்டு 0,3, 0,5, 1,3, 1,5 யூனியன் பி கிராஸ் சியோட செட்டு 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 இப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் வந்து ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சியோட செட்டு. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரெண்டுமே வந்துட்டு அதோட செட்டு வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ இது வந்து நம்ம என்ன எழுதலாம், ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி என்று சரிபார்க்கப்பட்டது. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. செகண்ட் கொஷின், ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் டி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஆன்சர் போடும்போது நம்ம முதல்ல எப்பவுமே என்ன பண்ணுவோம், கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்து அப்படியே எழுதுவோமா. ஆனால் இதில் நமக்கு வந்து ஏவோட கணமும் பியோட கணமும் சியோட கணமும் வேறு கண்டிஷனாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, செட்டாக வந்து எதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அது என்ன செட்டு அப்படிங்கிறது. அப்போது முதல்ல ஏ அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இயலெண்கள் அப்படின்னு சொன்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். அப்போது ஏவோட செட்டு என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் வந்து ஏவோட செட்டு. அப்போ பிக்கு என்ன கேட்டிருக்காங்க, 8ஐ விட குறைவான பகாயன்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பகாயன் அப்படின்னா நமக்கு தெரியும், 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், மற்ற எண்களால் வகுப்படாது. இதுதான் வந்து பகாயன். அப்போது அந்த பகாயன் 8க்கு முன்னாடி இருக்கிற பகாயன்னா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வரும், பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7. இதுதான் வந்து பகாயன்களின் கணம் பியோட செட்டு. சியோட கண்டிஷன் இரட்டைப்படை பகாயன்களின் கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகாயன்களில் இரட்டைப்படை எண் அப்படின்னா 2 மட்டும்தான் வரும். அப்போது சியோட செட்டில் 2 மட்டும்தான் வரும். அப்போ நம்ம ஏபிசி இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கொஷினை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஷினில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போது முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அதில் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும்.
அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்டர்செக்ஷன் பியோட செட்டு 2, 3, 5, 7. அப்போ இது நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். இப்போ இதில் என்னது காமனாக இருக்குது? 2, 3, 5, 7 இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2, 3, 5, 7. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத ஏ இன்டர்செக்ஷன் பி இதை சி செட்டோட நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கிடச்சிரும் இல்லையா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதோட செட்டு 2, 3, 5, 7 கிராஸ் சியோட செட் என்னது 2 மட்டும் தானே. ஸோ அதை எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதை கண்டுபிடிச்சி சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்போ முதல்ல ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட செட்டு 2. அப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அதே மாதிரி பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி கிராஸ் சி ஈக்குவல் டு பியோட செட்டு 2, 3, 5, 7 கிராஸ் சியோட செட்டு 2. அப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ நம்ம ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதை தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சியோட செட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை எழுதுறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியோட செட்டு அது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ இன்டர்செக்ஷன் சொல்லும் போது இதில் காமனாக எது எது இருக்குது அப்படின்னு பார்த்து எழுதணும். இதில் எது எது காமனாக இருக்குது? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இதுதான் வந்து காமனாக இருக்குது. அப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, அதையும் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதையும் வந்து செட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும், ரெண்டுமே சேமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதே மாதிரி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அதுவுமே வந்து 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ சேமாக தான் வந்திருக்கு. இப்போ சேமாக வந்திருக்கு அப்படின்றதுனால இதில் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி என்று சரிபார்க்கப்பட்டது. செகண்ட் கொஸ்டினில் ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போது இதில் நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போது பி மைனஸ் சி ஈக்குவல் டு பியோட செட்டு 2, 3, 5, 7 மைனஸ் சியோட செட்டு 2. இப்போ பி மைனஸ் சி அப்படின்னா சியில் இருக்கிற நம்பர்ஸு பியில் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை விட்டுட்டு ரிமைனிங் பியில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். இதுதான் வந்து பி மைனஸ் சி. அப்போ பி மைனஸ் சி என்ன வரும்? 2 இருக்குது இல்லையா? சியோட செட்டில் 2 இருக்குது, அந்த 2 பியில் இருக்குது. அப்போ அந்த 2 விட்டுட்டு ரிமைனிங் பியில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ பி மைனஸ் சி ஈக்குவல் டு 3, 5, 7. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இதோட நம்ம ஏ செட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி கிடச்சிரும் இல்லையா? அப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி மைனஸ் சியோட செட்டு 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இதை கண்டுபிடிச்சி இதோட கம்பேர் பண்ணணும்.
சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போது முதல்ல நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பியோட செட்டு 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 3, 2, 3, 3, 5, 3, 7 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 5, 2, 5, 3, 5, 7 6, 2, 6, 5, 5, 6, 2, 6, 3, 6, 6, 7 7. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி தான் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 சியோட செட்டு 2 மட்டும்தான். அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இதை கிராஸ் பண்ணி எழுதுனா செட் ஆஃப் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இதுதான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியோட செட்டு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 3, 2, 3, 3, 3, 3, 5, 3, 7 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 5, 2, 5, 3, 5, 5, 5, 7 6, 2, 6, 3, 6, 2, 6, 5, 6, 7 7, 2, 7, 3, 7, 5, 7, 7 மைனஸ் ஏ கிராஸ் சியோட செட்டு 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சியில் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகள்லாம் ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு ரிமைனிங் ஏ கிராஸ் பியில் என்ன இருக்கோ அந்த உறுப்பெல்லாம் எடுத்து எழுதணும். அதுதான் வந்து மைனஸ் பண்ணுறது. அப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 1, 3, 1, 5, 1, 7 2, 3, 2, 5, 2, 7 3, 3, 3, 5, 3, 7 4, 3, 4, 5, 4, 7 5, 5, 3, 5, 5, 7 6, 3, 6, 5, 6, 7 7, 3, 7, 5, 7. ஸோ இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏ கிராஸ் பி மைனஸ் சி, அதோட செட்டையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இதோட செட்டையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு என்ன வருது, செட் ஆஃப் 1, 3, 1, 5, 1, 7 2, 3, 2, 5, 2, 7 3, 3, 3, 5, 3, 7 4, 3, 4, 5, 4, 7 5, 3, 5, 5, 5, 7 6, 3, 6, 6, 7 7, 3, 7, 7. இப்போ அதே மாதிரி ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அதோட செட் என்ன வருது, செட் ஆஃப் 1, 3, 1, 5, 1, 7 2, 3, 2, 5, 2, 7 3, 3, 3, 5, 3, 7 4, 3, 4, 5, 4, 7 6, 5, 5, 5, 5, 7 6, 3, 6, 5, 6, 7 7, 3, 7, 5, 7, 7. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ ரெண்டுமே சேம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம், ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என்று சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ல இருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லா சம்மே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் டியூஷன் சேனலை ஒரு லைக் பண்ணி அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம். 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.